Welcome to Universal CAD Service Tamil. We provide online courses for various CAD softwares, AutoCAD, SolidWorks, CATIA, NXCAD, with real project-based training. Hi everyone. In today's video, we will learn how to design this structural sheet metal component in CATIA sheet metal workbench. You can see in our window, this is the final output of our model, and this one is the flat pattern of this model. First வந்து லேசர் கட்டிங்ல ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபிளாட் வியூ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சம் பெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாடல் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்டு அண்ட் செகண்ட் ஒரு ஃபிளாஞ்ச், இந்த இடத்துல எல்லாமே பெண்டிங் ஆப்ரேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்மிங் ஆப்ரேஷனில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹியர் ஆல்சோ ஒன் சர்க்குலர் ஸ்டாம்பிங், தட் இஸ் ஆல்சோ ஃபார்மிங் ஆப்ரேஷன். இந்த இடத்துல ஒரு ஃபிளாஞ்ச் கட் அவுட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே ஃபார்மிங் ஆப்ரேஷனில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பனண்ட் வந்து போத் பெண்டிங் அண்ட் ஃபார்மிங் ஆப்ரேஷனில் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். லெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ஓப்பன் CATIA. ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் யூ கேன் see here generative sheet metal design. Just click, and if you want you can enter any part name. Just click OK. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா எப்போவுமே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷீட் மெட்டல் பேராமீட்டரில் போயிட்டு வேல்யூ என்டர் பண்ணணும். ஷீட் மெட்டல் திக்னஸ் அண்ட் பெண்டிங் ரேடியஸ். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம என்டர் பண்ணணும். ரைட் நவ் நான் வந்து 2mm திக்னஸ் 2mm பெண்டிங் ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. எப்போவுமே நம்ம ஷீட் மெட்டல் பெண்டிங் ரேடியஸ் வந்து ஒன்று ஈக்குவல் டு ஷீட் மெட்டல் திக்னஸ்க்கு இருக்கணும், அப்படி இல்லைனா கிரேட்டர் தென் ஷீட் மெட்டல் திக்னஸ்க்கு இருக்கணும். ஸோ லெஸ் தென் ஷீட் மெட்டல் திக்னஸ்க்கு இந்த பெண்டிங் ரேடியஸ் எப்போவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ ரைட் நவ் ஐ ஜஸ்ட் take the equal value of both. Just click OK. Go to sketch option and top line, create one sketch. So இந்த sketchesலாம் நீங்க வேணும் அப்படின்னா நான் டிரா பண்ணும்போது you can take snaps. Just create one rectangle here and the dimension value of 50 mm length, 50 mm width and 200 mm length. Exit. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலர் வந்து நம்ம வால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வால் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். கோ டு வால் கமாண்ட், ஜஸ்ட் கிளிக் த ஸ்கெச் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோட சைடில் அட்டாச் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ட்லி ஐ கேன் சூஸ் திஸ் வால் ஆன் எட்ஜ் அண்ட் செலக்ட் திஸ் வால். அண்ட் இஃப் யூ ரிவர்ஸ் திஸ் டைரக்ஷன் அண்ட் த லென்த் வேல்யூ ஐ நீட் ஒன்லி 20 mm. ஸோ ஆங்கிள் வேல்யூ 90 degree. ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாட்டம் வால்ல அட்டாச் இருக்கக்கூடிய இந்த ஃபிளாஞ்ச் கிரியேட் பண்ண போறோம். Again I go to this option wall on edge and select the bottom edge. So now the length value is 40 mm. So once enter, just click OK. இப்போ இந்த ரெண்டு ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல நான் ஆப்போசிட் சைடில் மிரர் பண்ண போறேன். I just select these two options. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு here you can see mirror command. Mirror command செலக்ட் பண்ணிட்டு just select this plane. பட் என்ன ஆகும் அப்படின்னா if I click OK, you can see இது வந்து பெர்ஃபெக்ட்டா மிரர் ஆகல. ஸோ இட் இஸ் ராங். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see here the part is intersected. See, you can see. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ரெண்டு ப்ரொஃபைல ஒரே டைம்ல மிரர் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால நான் வந்து கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு ஒன்னா மிரர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாலை மிரர் பண்றேன், தென் அகைன் இந்த வாலை மிரர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஐ செலக்ட் திஸ் ஒன், கோ டு மிரர் அண்ட் செலக்ட் திஸ் ஒன். பெர்ஃபெக்ட்டா வந்து இப்போ ரிசல்ட் வந்திருக்கும், எந்த இஷ்யூ வராது. செகண்ட் இந்த செகண்ட் வால் செலக்ட் பண்ணிட்டு again go to mirror command and select this mirror plane. Just click OK. Now this bending operation is completed. You can see if I flat this, so நமக்கு கம்ப்ளீட்டா இது ஃபிளாட் ஆயிரும். ஸோ இதை தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெண்டிங் ஆப்ரேஷன்ல கிரியேட் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறமா இதில் வரக்கூடிய ஃபார்மிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பிளான்ல வரக்கூடிய ஃபார்மிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபார்மிங் டூல்ஸ் வந்து நமக்கு இங்கே அவைலபிளா இருக்குது. we can use directly the forming tool. You can see the cutting stamping operation. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் ஸ்டாம்பை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ சர்ஃபேஸ் ஸ்டாம்பை செலக்ட் டைரக்டா நம்ம ஸ்கெட்ச் எதுவுமே ட்ரா பண்ண தேவையில்லை. இந்த ஆப்ஷனுக்கு உள்ளே நமக்கு ஸ்கெட்ச் வரைகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதில் தான் நம்ம ட்ரா பண்ணணும். டைரக்டா யூ கேன் யூஸ் தட் சர்ஃபேஸ் ஸ்டாம்ப். ஒன்ஸ் சர்ஃபேஸ் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் we need to select the sketch, create the sketch. இங்க பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கெட்ச் சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட்லி யூ கேன் செலக்ட் தி சர்ஃபேஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து சர்ஃபேஸ் செலக்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஐ ட்ரா தட் ஸ்டாம்பிங் ப்ரொஃபைல். ஸோ ஸ்டாம்பிங் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா
circle, and that diameter value of the circle is 22 from here to the center. This distance 20 mm and this one is 25. ஸோ ஒன்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து லைன்ஸ் மூலமாக இதை கனெக்ட் பண்ண போகிறோம். பட் நான் வந்து இந்த லைனை எக்ஸஸை வெளியில் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக கனெக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்மிங் ப்ரொஃபைல் கரெக்டாக கிரியேட் ஆகாது. ஸோ அதனால வந்து எப்போவுமே வெளியில் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும்போது எக்ஸஸாக மெட்டீரியலை ஆட் பண்ணி வரைஞ்சிக்குங்க. I just make it into vertical, select this one, make it into vertical. இந்த லென்த் வந்து நமக்கு ரேண்டமாக கொடுத்துக்கலாம். இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் I enter 30 mm. ஓகேங்களா, and go to quick trim and remove this one. Just exit the workbench. ஸோ ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணோன்னா பாருங்க டைரெக்டாக வந்து இங்கே இருக்கிற வேல்யூக்கு இது கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் டைரெக்டாக ப்ரிவியூ பார்த்தேன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்குது. ஓகேங்களா, ஸோ டைரெக்டாக வந்து ஸ்டாம்பிங் ஆயிருக்கும். இதுதான் ஸ்டாம்பிங் ப்ராசஸ். இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூ கொடுக்கலாம். ஆங்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள். ஓகே, இந்த ஸ்டாம்பிங்கோட ஆங்கிள் வந்து ஐ ஜஸ்ட் என்டர் ஒரு 80 டிகிரி கொடுத்துக்கிறேன். யூ கேன் சி நவ் த ஆங்கிள் இஸ் சேஞ்ச் இன்டு 80 டிகிரி. ஸோ ஹைட் வந்து நீங்கள் இந்த டெப்த்தை எவ்வளோ கொடுக்கணும் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஐ சேஞ்ச் த ஹைட், யூ கேன் சி. பட் எனக்கு வந்து 4 mm ஓகே தான், 4 mm கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் வேல்யூ. ஸோ R1 அண்ட் R2 யூ கேன் சி இன் திஸ் ப்ரிவியூ. ஸோ R1ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கத்தில் கிரியேட் ஆகுதுல்ல, ஸோ இதோட அவுட் சைடில் வரும். ஆக்சுவலாக இதோட பேக் சைடில் இந்த இடத்துல வருதுல்ல, ஸோ திஸ் இஸ் R1 அண்ட் த ஃப்ளோர் ரேடியஸ். ஸோ இது வந்து ஃப்ளோர் ரேடியஸ்னு சொல்லுவோம். இந்த ரேடியஸ் வந்து R2. இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரேடியஸ் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ வரும். பட் ரேடியஸ் இல்லாமல் இந்த மெட்டல் நம்ம டிசைன் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து பிரேக் ஆயிரும், இந்த இடத்துல உடஞ்சிரும். ஸோ R1 R2 வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வேல்யூ எப்போவுமே ஷீட் மெட்டல் திக்னஸ்க்கு ஈக்குவலாக தான் கொடுப்போம், அப்படி இல்லைனா இதோட அதிகமாக தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா கிளிக் ஓகே. Now you can see so our farming profile is created. So once farming profile create பண்ணதுக்கு அப்புறமா we need to create some more. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் 2 farming profiles வருது. இதை நம்ம வந்து பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸ் கமாண்டை யூஸ் பண்ணி we can use pattern command. Here you can see so rectangular pattern போயிட்டு ஸோ நமக்கு வந்து 3 கவுண்ட் வேணும், டிஸ்டன்ஸ் வந்து 75. ஓகேங்களா, அதாவது இன்ஸ்டன்ட் அண்ட் ஸ்பேசிங் அப்படின்னா பிட்வீன் கேப். இப்போ இங்கே வரக்கூடிய ஸ்டாம்பிங்க்கும் அடுத்து வரப்போகிற ஸ்டாம்பிங்க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய கேப்பை தான் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். 75 mm டிஸ்டன்ஸ் அண்ட் 3 இன்ஸ்டன்ஸ், டோட்டலாக 3 நம்பர்ஸ் நமக்கு தேவை. ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் எலமெண்ட் வந்து யூ கேன் செலக்ட் எனி எட்ஜஸ் லைக் திஸ். ஸோ இந்த டைரக்ஷனை மீன் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த டைரக்ஷன் வந்து ரிவர்ஸில் போகுது, ஜஸ்ட் மேக் இட் இன்டு ரிவர்ஸ். ஸோ ஒன்ஸ் செக் த ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. ஓகேவா, நவ் யூ கேன் சி ஸோ இந்த ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாம்பிங் கரெக்டாக கிரியேட் ஆயிருக்காங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணதுக்கு அப்புறமா யூ நீட் டு ஆக்டிவேட் திஸ் ஃபோல்டு அன்ஃபோல்டு. ஸோ நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஸ்டாம்பிங் ஆப்ரேஷனும் சேர்ந்து உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகணும். ஏன்னா இந்த ஷீட்டில் இருந்தால் ஃபோல்ட் ஆகும், இதில் வந்து ஸ்டாம்பிங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரொஃபைல் வந்து ஸ்டாம்பிங் மூலமாக அந்த ப்ரொஜெக்ஷன் நமக்கு கிரியேட் ஆகும். பட் நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணும்போது இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகணும். இப்போ நமக்கு கரெக்டாக வருது. ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் இது அப்படியே ஆப்போசிட் சைடு மிரர் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் கமாண்டை மிரர் பண்ணிங்கன்னா எரர் வரும். பட் இந்த ஃபர்ஸ்ட் பண்ண இந்த சர்ஃபேஸ் ஸ்டாம்பை மிரர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் ஸ்டாம்பை செலக்ட் பண்ணிட்டு இப்போ யூஸ் தட் மிரர் கமாண்ட் அண்ட் செலக்ட் திஸ் இஸ் அவர் மிரர் பிளேன். நவ் கிளிக் ஓகே. யூ கேன் சி பெர்ஃபெக்டாக இது வந்து மிரர் ஆயிடுச்சு. பட் இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னை செலக்ட் பண்ணிட்டு நீங்க மிரர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் மிரர் அண்ட் ஆப்போசிட் சைடு. ஸோ இட் ஷோ த எரர் ஆக்சுவலி. ஸோ ரெக்டாங்குலர் பேட்டர்னை மிரர் பண்ண முடியாது. யூ நீட் டு மிரர் திஸ் ஒரிஜினல் அண்ட் அதை யூஸ் பண்ணி இப்போ இதை யூஸ் பண்ணி யூ கேன் அகைன் கிரியேட் தட் ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சேம் இதை ரெஃபரன்ஸ் எட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி திஸ் ஸ்டாம்பிங் ப்ரொஃபைல்ஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டாப் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்டாம்பிங் ப்ரொஃபைல் வருது. இது வந்து சர்க்குலர் ஸ்டாம்பிங். ஸோ இங்கே வர இந்த ஸ்டாம்பிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரேண்டமான ப்ரொஃபைல், அதனால நம்ம வந்து சர்ஃபேஸ் ஸ்டாம்பிங் யூஸ் பண்ணோம். பட் இங்கே வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் ஸ்டாம்பிங். சர்க்குலர் ஸ்டாம்பிங்க்கு we have செப்பரேட் டூல். ஓகேங்களா, யூ கேன் see here. ஸோ திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் சர்க்குலர் ஸ்டாம்ப். சர்க்குலர் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக அந்த சர்ஃபேஸ் மேலே கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கெட்ச் ட்ரா பண்ண தேவையில்ல, டைரெக்டாக we can enter the value. ஸோ I enter the value of diameter 30 mm
and that depth value. So depth value I change it into 4 mm. Then floor radius and this top surface radius you can enter here. Okay, 2 mm. Just click OK. Now check the preview. So one circular stamping is created, but the circle center point நம்ம ரேண்டமா தான் பிக் பண்ணிருக்கோம். இந்த center point பொசிஷன் பண்ணனும். But inside la நமக்கு we don't have the option to position. Just click OK. First OK கொடுத்துங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா you can see here the circular stamp கீழ ஒரு sketch ஆட் ஆயிருக்கும். இந்த sketch என்ன அப்படினா just double click பண்ணீங்க அப்படினா தெரியும். Center point, ஓகேங்களா, அந்த circular stamp ஓட center point. Then you can give the dimension to fix it. I just enter here as 45 mm and make these two line into coincident. Center align பண்ணிட்டு for flange cutout also we have the option here in stamping operation. You can see here flange cutout. Direct option select பண்ணிக்கலாம். Select பண்ணோம்னா first வந்து sketch draw பண்ணனும். இதுக்கு sketch வந்து inside ல draw பண்ணிக்கலாம். You can see here profile, sketch option and just select the surface. I create one center rectangle here and the value 22 mm, 22, 25, 35. Sorry, 45. Next, change into 25. Okay. Next இந்த கார்னர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்லட் அப்ளை பண்ணனும். நீங்க ஃபில்லட் அப்ளை பண்ணல அப்படினா உங்களுக்கு ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகும். சோ நான் எக்ஸிட் பண்றேன். வித்அவுட் ஃபில்லட் என்ன ஆகும் அப்படினா உங்களுக்கு வந்து இந்த கட் அவுட் கிரியேட் ஆகும். பட் இந்த கார்னர் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம manufacturing பண்ண முடியாது. சோ அதனால ஃபில்லட் கம்பல்சரி அப்ளை பண்ணனும். அதுக்காக நான் sketch மறுபடியும் ஓபன் பண்ணிட்டு I just apply 4 mm fillet for each corner. Go to this corner command and drag like this. Select all the corner at the single time. So enter 4 mm, just click here. Yes. Just exit. Now you can see, check the preview. This region also get filleted. இப்போ இதோட height value வந்து I change it into 6 mm. So depth வந்து நமக்கு 6 mm. ஓகேங்களா? And இந்த radius value வந்து நீங்க கம்பல்சரி கொடுக்கணும். radius இல்லாம இந்த மாதிரி கொடுக்க கூடாது. You need to click the radius and you can enter the radius. If you want 3, 4 you can enter. But sheet metal thickness க்கு ஈக்குவலா இருக்கணும் minimum. இல்ல அப்படினா அதோட அதிகமா இருக்கணும். So right now நான் அந்த 2 mm மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஓகே தான். Just click OK. Now you can see that flange cutout also created. Then ஃபைனலா பாத்தீங்க அப்படினா இதுல எல்லாத்துலயும் நம்ம holes create பண்ணனும். டைரக்டா நான் போயிட்டு sketch drop பண்ணி கட் பண்ண போறேன். I just select this top line. So don't select this surface. Okay, just select this top line. So it is better practice. போயிட்டு ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் நான் டிரா பண்ண போறேன். I just draw only one circle here and I give the dimension for this 10 mm and select this one and this one. ஓகேங்களா? Don't select top of the curve. அதாவது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த இன்சைட்ல இருக்க, ஏன்னா இதுதான் flat face, so it is curve face. So just select this arc and select this one, make it into concentricity. So just exit one. Exit பண்ணிட்டு இப்போ இத நம்ம வந்து packet பண்ண போறோம். டைரக்டா அங்க you can see this option cut out and select this sketch. You can use this option up to next or up to last. இப்போ இந்த ஹோல் கட் அவுட் யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் கமாண்ட் மூலமா இந்த இடத்துல ஹோல்ஸ் கிரியேட் பண்ண போறோம். I just select that cutout and go to rectangular pattern here. So reference இந்த axis select பண்ணிக்கலாம் and value வந்து same. Just click OK. Check the preview, click OK. So same இந்த ரெண்டையுமே நீங்க சேர்த்து ஆப்போசிட்ல மிரர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கட் அவுட் மட்டும் மிரர் பண்ணிக்கலாம். Just select this cutout and select the mirror and select the opposite side. And again இந்த மிரரை யூஸ் பண்ணி I'm going to this option rectangular pattern and reference element. Just select this one and click OK. You can see that preview here. So perfectly it's created. So நம்ம ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலா நம்ம ப்ரொஃபைல் வந்து அன்ஃபோல்ட் பண்ணணும். அன்ஃபோல்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா இந்த ஸ்டாம்பிங் ஆபரேஷன் எல்லாமே நமக்கு அன்ஃபோல்ட் ஆகணும். I just use fold and unfold option here. Just click this option. Now you can see so perfectly it is unfolded. So இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஸ்டாம்பிங் எல்லாமே அன்ஃபோல்ட் ஆனதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது ரைட்னு அர்த்தம். இப்போ நமக்கு கரெக்டா இது வந்து அன்ஃபோல்ட் ஆகுது. If you want to apply any color, you can go to part body and property. You can apply the graphical color here. ஓகேங்களா? So இந்த மாதிரி நம்ம
இந்த ஷீட் மெட்டல் பார்ட்ஸை ரொம்ப சிம்பிளாகவே கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நிறைய நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அன்டில் தென் பை. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.